விலங்கு வடிவுன்னு இருக்க வேறு விதமான ஒரு வடிவு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஒரு பறவை வடிவு வேண்டாம், ஒரு விலங்கு வடிவு வேண்டாம், ஏதோ ஒரு பாறை மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு உயிர் இருக்கும், போனால் போகும், வானா வரும். அப்படி ஒரு வடிவு எடுக்கலாம்ல, ஒரு பாறை வாகனம் அப்படி இருக்கலாம்ல. அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எந்த மதமும் செய்யாத ஒரு சிறப்பு இந்து மதம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் செய்கிறது. அவைகளும் ஜீவாத்மாக்கள் தான். கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் ப்ரமோஷன் ஆகி மனிதர்கள் ஆவார்கள், தேவர்கள் ஆவார்கள். எல்லா ஜீவர்களும் சமம். ஊர்ந்து போகிற எறும்பும் பாய்ந்து போகிற புலியும் பெரிதாக தோற்றமளிக்கும் யானையும் எல்லாமே ஜீவர்கள் தான். கர்மானுசாரமாக வெவ்வேறு வடிவம் எடுத்திருக்கிறார்கள். மனிதனாகப்பட்டவன் அவற்றின் தோற்றத்தை பார்த்து, விலங்கு என்ற அந்தஸ்தை பார்த்து இளக்காரமாக நினைக்கக்கூடாது. நாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்திருப்போம், அதை கேவலமாக நினைக்கக்கூடாது என்ற ஒரு சமத்துவ மனப்பான்மை. ஊர்வன, பரப்பன, நடப்பன, மிதப்பன, நீந்துவன எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான். பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான்? வேதங்கற்ற ஒரு பிராமணனும் ஒரு யானையும் ஒரு நாயும் சமங்கிறான். எல்லாம் ஒன்றுதாயா, சரீரம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். எதையும் இளக்காரமாக நினைக்காதீங்க. செத்து போன பிணத்தை கூட இளக்காரமாக நினைக்காதீங்கன்னு கருட புராணம் சொல்லுது. சரீரங்கள் புனிதமானவை. அதை நமக்கு உணர்த்துறதுக்காக யாரும் விலங்குகளை கேவலமாக நினைக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க என்பதை உணர்த்துவதற்காக விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டன. கர்மா தியரிய காட்சியிலேயே உணர்த்துகிறார்கள் தெய்வங்கள். இவையும் உன்னை போல் ஜீவாத்மா தான். ஒரு எறும்பு அனாவசியமாக நசுக்காத, ஒரு நாய் மேலே கல்லை விட்டு எறியாத, ஒரு பூனையை கழுத்தை பிடிச்சி நெரிக்காத, ஒரு குதிரையை அனாவசியமாக சாட்டையால் அடிக்காத, எல்லாம் ஜீவாத்மாக்கள் தானப்பா என்று உணர்த்துவதற்காக தெய்வலோகங்களிலே விலங்குகளும் பறவைகளும் தெய்வீகமாக காட்சி அளிக்கின்றன. இந்து மதம் ஒன்றுதான் இந்த கைங்கரியம் பண்ணுது. மற்ற மதங்களையும் விலங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மைனாரிட்டி, கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்படி ஒரு 50-50ங்கிற மாதிரி ரோல் இங்கே தான்.